எல்லாத்தையும் டிரைவர் சொல்லதான் செய்வோம் சார். உங்க வீடு சொத்து போதா இல்ல கேக்குறேன், ஏன் நிப்பாட்டாம நீங்க போறீங்க? வேகமாக வந்த பஸ், குறுக்கே நின்ற பெண். ஓசி பஸ்ல தானே வரீங்க? சலசலப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருந்து திருசுழி வழியாக காரைக்குளம் வழித்தடத்தில் TN67NO 630 எண் கொண்ட அரசு பேருந்து இயங்கி வருகிறது. இந்த பேருந்தை பள்ளி மாணவர்கள் உட்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை காரைக்குளம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை பள்ளிமடம் பேருந்து நிறுத்தத்தில் வேலைக்கு செல்ல காத்திருந்த பெண்கள் நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் மண்வெட்டி, கடப்பாறை போன்ற பொருட்களை ஓசி பயணத்தில் பொருட்களை ஏற்றி வரக்கூடாது. அப்படி பொருட்களோடு ஏற வந்தால் பேருந்து நிற்காது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று புகார் செய்யுங்கள் என்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அலட்சியமாக பதில் கூறிவிட்டு பேருந்தை நிறுத்தாமல் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் அதே பேருந்து காரைக்குளம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்த பொழுது ஊரணிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் பேருந்தை சிறைப்பிடித்தனர். தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கேள்வி எழுப்பிய அவர்கள், உங்க வீட்டு சொத்தா போகிறது, ஏன் நிப்பாட்டாம போறீங்க என்று வெகுண்டெழுந்துள்ளனர். எல்லாத்தையும் டிரைவர் சொல்லதான் செய்வோம் சார். உங்க வீடு சொத்து போதா இல்ல கேக்குறேன், ஏன் நிப்பாட்டாம நீங்க போறீங்க? ஏன் நிப்பாட்ட முடியாது? இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கூறுகையில், இலவச பேருந்து என்பதால் தங்களை அவமதிக்கின்றனர். அரசு பேருந்து நின்று செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். நேற்று காலையில 8:20க்கு எங்க ஊருக்கு குண்டுகுளம் கம்மாளி வண்டி எங்க ஊர் வழியா தான் போகும். நாங்க வேலைக்கு போற கண்ணி மக்கள் எல்லாரும் வண்டியை வழிமறைச்சப்ப டிரைவரும் கண்டக்டரும் வண்டியை நிப்பாட்டாம வேகமா போயிட்டாங்க. திரும்ப குண்டுகுளத்திலேருந்து எங்கள் ஊருக்கு திரும்ப இந்த வழியாக ரிட்டர்ன் வந்தப்போ நாங்கள் எல்லோரும் வழிமறைச்சி எதுக்கு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் வண்டி நிற்கிறோன்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் பஸ் ஸ்டாப்லலாம் வண்டி நிப்பாட்ட முடியாது, கடப்பாறை கம்பி மண்வெட்டி இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா பஸ்ஸில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு நாங்கள் திரும்ப வீடியோ எடுத்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம் சொன்னதுக்கு, நீங்கள் எங்கே வேணாலும் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் வண்டியை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வண்டி தான் தீப வண்டின்னு ஒன்று வருது, அது காசு வண்டி. அந்த வண்டி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு தான் வருது. அந்த வண்டிக்காரங்களாம் ஏற்றுறாங்க, காசு வண்டிக்காரங்க. ஃப்ரீ பஸ்காரங்க மட்டும் ஏன் ஏற்ற மாட்டாங்க? ஃப்ரீ வண்டியை எதுக்கு விட்டுருக்கீங்க? நாங்கள் எதுக்கு ஓட்டு போட்டோம்? எப்படி போட்டோம்? முடியாதவங்க 50 பேர், நடக்க முடியாதவங்க 50 பேரும் கூலி வேலை பார்க்குறவங்க. 100 நாள் வேலைக்கு வந்திருக்கோம். ஒருத்த கூட வண்டியை நான் நிப்பாட்டவே மாட்டேன்றாங்க, ஓடிடுறாங்க வண்டியை கொண்டுக்கிட்டு. எப்படியா நாங்கள் அது மாதிரி பள்ளிமட காலனிக்காரங்களுக்கும் இப்போ குழந்தைகள்லாம் இந்த பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே. அவங்களுக்கு நிப்பாட்டாமல் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃப்ரீ பஸ் பிள்ளைங்க மக்கள்லாம் வர்றதுக்காண்டி தான் விட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரீ பஸ்ன்றதுனால இவங்க ரொம்ப அவமதிச்சு மக்கள் எல்லாரும் ஏறக்கூடாது ஃப்ரீ பஸ்ன்றதுனால ஒண்ணுமே இது பண்ண மாட்டாங்க, அவமதிச்சுட்டு போயிடுறாங்க. மறந்துடாதீங்க, நாங்க முடியாதவங்க 50 பேர், நடக்க நிம்மதியாதவங்க அன்னன்னைக்கு கூலி வேலை பார்த்து தான் கஞ்சி குடிக்கிறோம். இந்த வேலைக்கு வந்தவங்க என்னத்தனால நாங்கள் செலவுக்கு வச்சுக்கிடுவோம் சாமி, அதை மண்டியவே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க சாமி.